ஸ்ரீவைகுண்டத்திற்கு வந்த அரசு பேருந்தை பொதுமக்கள் வழிமறித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் அரசு பேருந்தில் வந்த பயணி ஒருவர் ஸ்ரீவைகுண்டத்திற்கு டிக்கெட் கேட்டுள்ளார். ஆனால் பேருந்து நடத்துனர் ஆழ்வார் திருநகருக்கு டிக்கெட் கொடுத்ததோடு அந்த பயணியை அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இந்த தகவலை அறிந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்கள் அந்த அரசு பேருந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு வந்ததும் பேருந்தை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேருந்தில் இருந்த பயணிகளின் நலன் கருதி விடுவித்த பொதுமக்கள் நடத்துனர் மீது ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து ஸ்ரீவைகுண்டம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சார் எதுக்கு உள்ள போக கூடாதுன்னு சொன்னீங்க? இல்ல கண்டக்டர் அப்படி சொன்னாரு. அப்பா பத்திலாம் தப்பா பேசி ஆழ்வா டிக்கெட் வரும்னு சொல்லிருப்பாரு. அதாவது ஆழ்வாத்தினர் ஏன் டிக்கெட் எடுக்கீங்க? ஏன் சிறுவண்ணன் டிக்கெட் எடுக்கலாம்ல? அதாவது நான் சொல்லுங்க புதுக்குடி சரி ரைட்டு தெரியுது. ஆழ்வா ஸ்டேஜ் தான். சரி சேதுங்கள ரூட்டாச்சுன்னா ஆழ்வா டிக்கெட் தான் வரும். நீங்க சிறுவண்ணன் ஸ்டேஜ் இருந்து கலெக்டரே சொல்லியிருக்காப்ல. ஏற்றி கொடுத்தாங்கன்னா நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லல. இல்லை நீங்கள் உள்ள உங்க பிஎம் ஜிஎம் கேட்டுருக்கோம். நாங்கள் இருக்கோம். சரி சரிங்களா? எங்களுக்கு நிர்வாகத்தில் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். கேட்டேன்னா என்ன சொன்னா எங்களுக்கு வந்து ஸ்டேஜ் கிடையாது. சரி சரியா? செய்தியில் ஒரு ஆழ்வார் இல்லை எல்லா வண்டியுமே ஸ்டேஜ்னு சொல்லிடுறாங்க. நீ காலையில் இந்த வண்டி வரலையா? காலையில் உள்ளே போனேன். நான் காலையில் உள்ளே போனேன், வந்தேன், எல்லாம் இது பண்ணேன். சரியா? எங்கள் அதிகாரிங்க பேசுறேன்னு இருக்காங்க. சரியா? பேசி சொல்றேன்னு இருக்காங்க. நான் இங்கே அதிகாரி பேசி நீ இப்போ நேராக போங்க அப்படின்னு நாங்கள் போகிறோம். இல்லைன்னா உள்ளே போவேன்னா போவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். வேற எதுவும் நான் பேச கிடையாது. சரியா? என்னன்னு தெரியுமா? உனக்கு என்னன்னு தெரியுமா? பஸ்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஏறணும் பார்த்துக்கோங்க. பழைய பஸ்ஸில் ஏறணும்னா ஸ்ரீவைகுண்டம் டிக்கெட் எடுத்தேன். ஸ்ரீவைகுண்டம் அதிகாரிகள் சொன்னால் தான் போகும்னாங்க. அதனால் நான் வீடியோ ஆன் பண்ணி கேட்டேன். சார் அதிகாரிகள் சொன்னான்னா அதிகாரிகள் புது பஸ் ஸ்டாண்டில் கிளம்பும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா, இடைவெளியில் சொல்ல மாட்டாங்களா சார் எப்படி அப்படின்னு கேட்டேன். நான் வீடியோ ஆன் பண்ணதும் இல்லை எனக்கு தெரியாது தம்பின்ட்டாப்புல. அதனால் சார் நீங்கள் சொல்லுனதை இப்போ சொல்லுங்கள், வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஆமாம் அந்த சொல்லிட்டோம்ல, அதிகாரி சொன்னதான் நான் போவேங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. அதுக்கு கேட்டதுக்கு நீங்கள் ஆள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லாம் உள்ளே போமான்னு கேட்டால் போகாதுன்னு சொல்லி நீங்கள் ஆள் எடுறீங்களா என்ன சார் அப்படின்னு கேட்டேன். நீ பார்த்தியா என்கிட்ட அடாவடியாக பேசினாப்புல. அது மட்டும் இல்லாமல் சார் கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா கலெக்டர் எனக்கு ஆர்டர் கொடுக்கல, கலெக்டர் என்ன ஆர்டர் கொடுத்தாரு அப்போ சார் கலெக்டருக்கு தெரியாதுங்க, ஆர்டிஓ நம்மளுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்களா சார்? ஆர்டிஓ தானே பெர்மிட்டே கொடுப்பாங்க அப்படின்னு. ஆர்டிஓன்னா உனக்கு என்னென்னு தெரியுமான்னு கேட்காங்க. பெர்மிட்னா உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நடத்துனர் நம்மகிட்ட கேட்டாப்புல. உங்கள் அப்பா வந்தாருன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் ஆழ்வார் டிக்கெட் போட்டால் எடுப்பாரா? எனக்கு ஆழ்வார் ஸ்டேஜே கிடையாது. எதுக்கு எங்கள் அப்பா இழுக்கணும்னு தெரியல. நான் கேட்டேன், நான் தானே பஸ்ஸில் வந்திருக்கேன், எதுக்கு நீங்கள் எங்கள் அப்பா இழுக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ வீடியோ எடு, என்னன்னாலும் பண்ணு, உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்ட்டாரு. நான் ஒரு சாமானிய மனுஷனால அவர் என்னை ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு. இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கையை விட அந்த நடத்துனர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மெயினாக அந்த வண்டி ராஜபாளையம் டிப்போவை சேர்ந்தது, மதுரை லிமிட்டை சேர்ந்தது. இந்த நடத்துனருக்கு இந்த வண்டி இந்த ரூட்டில் வரும்போது இந்த ஸ்ரீவைகுண்டத்து மக்களை அனைவரையும் சொல்லி ஏற்றுற நிலைமைக்கு நம்ம அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நம்ம வயதான மக்கள் அனைவரும் ஏறணும். இவங்க ஆழ்வார் டிக்கெட் போடுறாங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு 30 ரூபா. பெர்மிட் கிடையாதுங்காரு. பெர்மிட்னா உனக்கு என்னன்னு கேட்காரு. இதுக்கு ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை அவர் மேலே எடுத்து ஒரு பதில் சொல்லணும்.